சாமி சபரிமலை ஐயனை தரிசனம் பார்க்க போறோம். தரிசனம் பார்த்த உடனே இந்த மாதிரி சுற்றுலாவுக்கு போகணும்னு அவசியம் இருக்குதா இல்ல அவங்க தனிப்பட்ட கருத்துங்களா? இது ஃபர்ஸ்ட் தாரம் போயிட்டு சொல்றாங்க 3 படி முக்கியமா போயே ஆகணும்ட்டு. நல்ல ஆண்டவன் மேல அருள் உள்ளவங்க, அவரே பக்தியா இருக்கவங்க அடுத்த வருஷமும் நல்லா திருப்பி உன்னுடைய சன்னதி வரணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தா போதும். தானா அவரே உனக்கு அருள் கொடுப்பாரு. நீ கஷ்டமோ காயலாவோ எல்லாம் சுத்தப்படி பண்ணி உன்னை வாரத்துக்கு கூட உன் மனசு சுத்தமா இருக்கணும். இந்த வருஷம் போயிட்டு நம்ம அடுத்த வருஷம் போலாம், பைசா பணம் கிடைக்கல, இது வீட்டுல கஷ்டமா இருக்கு, காயலா இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் போயிட்டா இருக்கணும். சில சாமி முதல்ல என்ன வச்சுங்க, நான் வேண்டிக்கிறேன் என்னுடைய கைகால் உன் மலையில ஏற தெம்பு இருக்க வரலையும் உன் சன்னதிக்கு வருவேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். 18 படி 6 படி அதெல்லாம் இல்லை, என் கைகால் தெம்பு இருக்கணும் உன் மலையில ஏறுறதுக்கு. இருக்கிற வழியும் நான் வந்துட்டு தான் இருப்பேன் கோயிலுக்கு அப்படின்னு நான் வேண்டினேன். சில சாமி 5 படிக்கும், சில சாமி 8 படிக்கும், 3 படிக்கும், அதெல்லாம் அவங்க இருப்பாது. நம்ம கூப்பிடுவாரு. நான் வேண்டிக்கிறேன்னா என்ன வரணும்னா என் கைகள் நல்லா இருந்தா நான் போறேன். நடக்க முடியல நான் எப்படி வர்றது? எப்படி ஏதோ முடியலாலும் இந்த பீடி சீடுவா உட்காந்து நம்ம போயிடுறோம். போற சாமியெல்லாம் ஏந்தனாலதான் வரும் கடைசியில இந்த மலையில. பேர் மாதிரி போய் அது மாதிரி எண்ணம் சரியில்லாத சாமி.